said, take a look at what happened. இந்த உலக நாடுகளே எதிர்பார்க்காத மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மோசமான விஷயங்கள்லாம் நடந்துடுச்சு. அப்படி என்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டொனால்டு ட்ரம்ப்பை பார்த்தீங்கன்னா துப்பாக்கியால் ஷூட் பண்ணிட்டாங்க. இப்போ டொனால்டு ட்ரம்ப்பு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகி ஹாஸ்பிட்டலில் கிடக்காங்க. உலகத்தில் இருக்கிற பல தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வருகின்ற நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா அதிபர் எலெக்ஷன் அதிபர் டயத்தில் பார்த்தீங்கன்னா நடக்க இருந்துச்சு. அந்தந்த உள்நாட்டு தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தீவிரமாக மக்கள் மத்தியில் பிரசாதத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த சமீபத்தில் தான் சனிக்கிழமை 6 மணிக்கு, அதாவது நேற்று சனிக்கிழமை, இன்னைக்கு சண்டே. இந்த நிலையில் நேற்று சனிக்கிழமை மாலை 6:15க்கு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு மக்கள் மத்தியில் தீவிரமாக பேசிட்டு இருந்தாங்க. அந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டத்துக்களுக்கே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா துப்பாக்கியால் ட்ரம்ப்பை ஷூட் பண்ணிட்டாங்க. என்ன தான் துப்பாக்கியில் இருக்கிற புல்லட்டு ட்ரம்ப்பு மேலே பட்டாலும் லேசான அடிகள் மட்டும்தான் ட்ரம்ப்புக்கு பட்டுச்சான். ஆனாலும் நிறைய நாட்டு தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இது கொலை மீறிச்சுன்ட்டு குற்றம் சாட்டிட்டு வராங்க. புல்லட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட வலது காதுகளை பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு போச்சு. அதனால பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட வலது காதில் லேசான ரத்தம் காயங்கள் வந்துச்சு. எல்லா நாட்டு பெரிய பெரிய தலைவர்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா எப்பயுமே 4-5 பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி தான் ட்ரம்ப்பை சுட்ட உடனே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை சுற்றி இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ட்ரம்ப்பை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக ட்ரம்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பெரிய அளவில் அடியெல்லாம் படலை, ஆனாலும் அமெரிக்காவில் இப்படி ஒரு வயலன்ஸு நடக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற எல்லா அத்தியாச்சமும் ஒன்றிணைந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்ட்டு சொல்லியிருக்காங்க. வருகின்ற நவம்பர் மாதம் தேர்தல் நடக்க இருந்த நிலையில் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கே இந்த ஒரு நிலைமை தான். பாதுகாப்பு எந்த அளவு இருக்குன்ட்டு கேள்விகள் இங்கே எழுப்பியிருக்காங்க. எனக்கு ஒரு புகைப்படம் கிடச்சிச்சு. அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே மறந்து போயிடுவீங்க. நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது ட்ரம்ப்பை சுற்றி 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு. அந்த வீட்டோட செட்டு மேலே பார்த்தீங்கன்னா மர்மமான நபர் படுத்து இருந்து ஸ்னைப்பரால் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட காதுகளே சுட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்க்குறப்ப எனக்கு ஒன்று தோன்றுது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நடக்கிறது தான் சினிமாலையும் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. சரி காய்ஸ், இந்த மாதிரி மோர் வீடியோஸை பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோஸில் சந்திப்போம். பாய்.